எங்களுக்கும் தெரியாது என்னன்றது பாத்துடலாம். ரெடி 3 2 1. ஷபானாவுடைய அப்பா. ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் இல்ல இது ஆக்சுவலி அவார்ட் நீங்க வாங்குறீங்க அப்படிங்கறத அச்சீவ் பண்ணி அவார்ட் வாங்குறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட். ஸோ அந்த ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க க்ளோஸ் டு த ஹார்ட்டா இருக்கவங்க அது வந்து லைவா இருந்தா நாங்க கூப்பிட்டுருப்போம் ஸ்டேஜ்லேயே. இல்லை அப்படின்றதுனால அட்லீஸ்ட் இது வந்து உங்களை ஹாப்பி ஆகும் அப்படின்றதுக்காக தான் வந்து நாங்க இந்த ஒரு பிக்சர் ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க. ஸ்பெஷலா பிஹைண்ட் வுட்ஸ் டீம் சார்பா இந்த கிஃப்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஷேர் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ பிஹைண்ட் வுட்ஸ், தேங்க்யூ. ஏன்னா இது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் எனக்கு எப்போவுமே. தேங்க்யூ. நான் மிஸ் பண்ணது தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. சூப்பர், தேங்க்யூ. எஸ், அண்ட் திஸ் இஸ் ஃபார் யூ. அண்ட் உங்களோட பிளெஸிங் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆக போகுது. ஒரு வீலாக் கூட போட்டதில்லை, ரொம்ப கூச்சமாக இருக்கும் வீடியோலாம் எடுக்கிறதுக்கு. ஆனால் இந்த வருஷம் மோஸ்ட் பாப்புலர் கப்புள் ஆன் டெலிவிஷன் கிடச்சிருக்கு. அண்ட் தெரில என்ன பண்ணியிருக்கோன்னு, பட் அந்த லவ் அண்ட் சப்போர்ட் நீங்கள் எல்லாருமே கொடுத்ததுக்கு நிச்சயமாக திரும்ப ஏதாவது பண்ணணும். லாஸ்ட் இயரில் என்னோடய பர்த்டேலேருந்து ஷபு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லைக் எவ்ரி மந்த் வந்து ஆர்ஃபனேஜ் போயிட்டு அவங்களுக்கு ஒரு டைம் ஃபுட் கொடுக்குற மாதிரி. ஸோ அதை அப்படியே நாங்கள் கண்டினியூ பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ எங்களால் முடிஞ்சது திருப்பி கொஞ்சமாவது பண்ணோம் இல்லையா சொசைட்டிக்கு. இயற்கையோட அருளால் பார்த்திங்கன்னா ஒரு மூவி ஆஃபர் வந்திருக்கு 2 பேருக்குமே சேர்ந்து பண்ணுற மாதிரி. ஸோ ஆல்மோஸ்ட் ப்ராசஸ் ஆகிடுச்சு. நிச்சயமாக உங்களோட பிளெஸிங்ஸ்னாலையும் அது நிறைவேறணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கிரேட். அப்போ கூடிய சீக்கிரத்தில் மூவியில் எதிர்பார்க்கலாம் இல்லையா? ஸோ 2 பேரோட காம்பினேஷனில் அதான் ப்ராசஸ் போயிட்டுருக்கு, டாக்ஸ் போயிட்டுருக்கு. அது அப்படியே நடந்துரும். மேனிஃபெஸ்ட் பண்ணால் சூப்பராக நடந்துரும். ஆல் தி வெரி பெஸ்ட். அட்வான்ஸாகவே நான் உங்களுக்கு அந்த வாழ்த்துக்கள் சொல்றேன். அது ரூமர் தான். நீங்கள் கூட சீக்கிரமாக குட்டி ஷபு லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேப்ஷன்ஸ். ஆமாம், அது ஒரு ரூமராக வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதனால தான் சீரியல் பிரேக் எடுக்கிறாங்க, அதனால அவங்க நடிக்க மாட்டாங்க, இனிமேல் அவங்க நடிக்காமல் எப்படி இருக்கும் அப்படி சொல்லி இதை முதல்ல நீ கேட்டிருக்கலாம். அப்படிதான் வருது. இப்போ சார் சொன்னார் படங்கள் வந்து அவங்க ஃபோக்கஸ் அந்த மேபி அதுவாக தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். கண்டிப்பாக அது நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக நாங்களே சொல்லுவோம். ஏன்னா வேறு யார்கிட்டே நாங்கள் சொல்லுவோம். கண்டிப்பாக நமக்கு லவ் கொடுக்குறவங்கக்கிட்ட தான் சொல்ல முடியும். குட்டி ஷபு இல்லை, குட்டி ஆரியன் வரணும் தான் என்னோட ஆசை. சரி, கண்டிப்பாக நடக்கும்போது சொல்லுவாங்க. ஸோ அதனால் அவங்களே வந்து உங்ககிட்ட தான் சொல்ல போகிறாங்க. ஓகே.